பொறுத்தவரை தமிழகத்துக்கு 2 லட்சம் 2 லட்சம் அதிகான மழை பெய்யுது. அந்த மாதிரியான சமயங்களில் பால் பொருட்கள் வந்து தடையெல்லாம் கிடையாது நம்ம நடவடிக்கை எடுத்துக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில பேரிடர் மேலாண்மை என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முழுமையாக எதிர்பாராத சூழலில் பெய்த மழையினால் தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பு அந்த நேரத்தில் கூட அமைச்சர் பெருமக்களை அங்கு அனுப்பி அந்த நாங்கெல்லாம் முழு நேரத்தில் வேலை செய்து பொதுமக்களுக்கு பாதிப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க சென்னையை பொறுத்தவரையும் சரி அல்லது எந்த மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் இந்த பால் சப்ளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வராது. என கடந்த சில ஆண்டுகளில் நாங்கள் பணியாற்றிய அதே வியூகத்தை பயன்படுத்தி அதற்கு தேவையான பால் பொருட்கள், பால் பவுடர் போன்றவற்றை ஏற்கனவே ஸ்டாக் பண்ணி சப்ளை செயின்ல எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கொள்ளும். அதற்கு ஆவின் தயார் நிலையில தான் இருக்கு. தம்பி முழுமையா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நான் நம்முடைய மாண்புமிகு முதலாட்சியில் பல்வேறு நன்மைகள் செய்ததில் இதுவும் ஒண்ணு. எப்படின்னா ஃபீடினுடைய புரோட்டீன் கண்டென்ட் அதை வச்சுதான் விலை நிர்ணயம். விலையை உயர்த்தாமலே புரோட்டீன் கண்டென்ட் 4%, அதை 16% 20% உயர்த்தி வழங்கணும். அதனால தட்டுப்பாடே இல்லாமல் ஃபீடு சப்ளை பண்ணுவதற்கான உத்தரவாதத்தை நான் விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்கியிருக்கேன். அவங்க அந்த இன்டென்ட் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பா சப்ளை பண்ணிடுவோம்.